தற்போதைய அண்மை செய்தி. சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் கரை ஒதுங்கியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. சுமார் 15 அடி நீளமும் 1.5 டன் எடை கொண்ட அந்த டால்பின் இன்று மதியம் கரை ஒதுங்கியிருக்கிறது. இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். மெரினா கடற்கரையில் இயங்கி வரக்கூடிய மெரினா உயிர் பாதுகாப்பு தீயணைப்புத் துறையினர் நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த டால்பினை கயிறு கட்டி கடலுக்குள் மீண்டும் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்றுதான் இந்த டால்பின். எனவே இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் இந்த டால்பினை எடுத்து சென்று என்ன செய்ய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான செயலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதனால் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக மேலும் வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பான ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த இறந்த டால்பின் கடற்கரை ஓரமாக தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வனத்துறை அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் நடத்த இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.